வணக்கம். முதலமைச்சர் திரு விஜய் அவர்களே, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சக்கூடிய ஒரு வேலையை தான் நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்கிறீங்க. கர்நாடகாவை சார்ந்த தயாரிப்பாளர் திரு வெங்கட் கே நாராயணன் என்பவரை தமிழ்நாட்டின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்ற ஒரு பதவியை கொடுத்து நியமனம் செஞ்சுருக்கிறீங்க. ஏற்கனவே பகுத்தறிவு மண்ணான தமிழ்நாட்டில் அதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் ஜோசியர் ஒருவரை, எந்த தகுதியும் இல்லாத ஜோசியர் ஒருவரை முதலமைச்சருடைய தனி செயலர் என்ற உயரிய பதவியை நீங்கள் நியமனம் செய்து பின்ன மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த முயற்சியை நீங்கள் கைவிட்டு திரும்ப பெற்றீங்க. அதுலேருந்து நீங்கள் பின்வாங்கினீங்க. சமூக நீதி மண்ணான இதே தமிழ்நாட்டில் பல்வேறு சாதிய ஒடுக்குமுறைக்கான பல்வேறு போராட்டங்கள் நடந்து அதுலேருந்து பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் யாரும் கிடையாது, எல்லாரும் சமம்னு கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இல்லை, நாங்கள் தான் உயர்ந்தவங்க, பிறப்பால் நாங்கள் உயர்ந்தவங்க, கல்வி படிப்பதற்கான எந்த தகுதியும் உனக்கு கிடையாதுன்னு தாழ்த்தப்பட்டவரையும் பிற்படுத்தப்பட்டவரையும் ஒடுக்கிய ஒரு சமூகத்தை சார்ந்த பிராமணர் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு அதே கல்வித்துறையில் உயரிய பொறுப்பான கல்வி அமைச்சர் பொறுப்பை நீங்கள் கொடுத்து நியமனம் செய்து மீண்டும் அது மக்கள் மத்தியில் பிரச்சனை வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த உடனே அந்த முயற்சியை கைவிட்டு திரும்ப பின்வாங்கினீங்க. இப்படி மக்களுடைய சிந்தனைக்கு நேர் எதிராக செயல்பட்டு இருந்த அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இப்போ மீண்டும் கர்நாடகாவை சேர்ந்த தயாரிப்பாளர் ஒருவருக்கு தமிழ்நாட்டின் டெல்லி சிறப்பு பிரதிநிதிங்கிற பொறுப்பை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் தமிழர் கிடையாது, அவருக்கு தமிழ் மொழி தெரியாது, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்னு தெரியாது, தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகள் என்னென்னு தெரியாது, எந்தவித தகுதியும் இல்லாத கர்நாடகாவை சேர்ந்த ஒருவருக்கு இப்படிப்பட்ட ஒரு உயரிய பதவியை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த பதவி எப்படிப்பட்ட பதவி? ஒரு மாநில அரசும் மத்திய அரசுக்கும் இடையிலான இணைப்பு பாலமாக செயல்படக்கூடிய ஒரு பதவி தான் இது. அதாவது மாநில அரசுக்கு தேவையான கோரிக்கைகளையும் திட்டங்களையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் மத்திய அரசில் கொண்டு போய் சேர்த்து அதை விளக்கம் அளித்து அந்த பிரச்சனைகளை தீர்வு எட்டும் வகையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு அதிமுக்கியமான ஒரு பதவி தான் இந்த பிரதிநிதி பதவி, டெல்லி சிறப்பு பிரதிநிதிங்கிற இந்த பதவி. கிட்டத்தட்ட ஒரு மாநில அமைச்சருடைய பதவிக்கு அந்தஸ்துக்கு நிகரான அந்தஸ்துடைய இந்த பதவியை கர்நாடகாவை சேர்ந்த தயாரிப்பாளருக்கு வெங்கட் நாராயணன் என்ற தயாரிப்பாளருக்கு திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுக்க வேண்டிய அவசியமும் அழுத்தமும் காரணமும் எங்கிருந்து வந்துச்சு? ஒருவேளை ஜனநாயகம் படத்துடைய தயாரிப்பாளர் தான் இந்த வெங்கட் நாராயணன். அவருக்கு இந்த ஜனநாயகம் படம் வந்து சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆனதுனால, லீக் ஆனதுனால பல கோடிகள் அவருக்கு நஷ்டமாக இருக்கலாம். நம்ம முதலமைச்சர் விஜய்க்கு தான் யார் நஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் பிடிக்காது, அவர் மனசால் தாங்க முடியாதுல்ல. அப்போ இத்தனை கோடி ரூபா நஷ்டமாக இருக்காரு, அதனால் அவருக்கு ஒரு உயர் பதவியை நம்ம கொடுத்து அந்த நஷ்டத்தை ஈடு கட்டிடலான்னுங்கிற உங்களுடைய நினைப்பினால தான் இந்த பதவி நீங்கள் அவருக்கு கொடுத்துருக்கீங்களா? இல்லை ஏற்கனவே காவிரி ஆற்றின் குறுக்க மேகதாது அணையை கெட்டியே தீருவோம், யார் தடுத்தாலும் அதை நாங்கள் கெட்டியே தீருவோம்னு அந்த காங்கிரஸ் கட்சி கர்நாடக முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் சொல்கிறார். அவருடைய நெருங்கிய நண்பர் தான் இந்த வெங்கட் நாராயணன் என்பவர். ஒருவேளை இந்த வெங்கட் நாராயணன் திரு விஜய் அவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாரா இருக்கலாம், டி.கே. சிவகுமார் என்னுடைய நண்பர் தான், நெருங்கிய நண்பர் தான், அதனால் மேகதாது அணையை கட்ட விடாமல் நான் பார்த்துக்கிறேன், மேலும் காவிரி உரிமைக்கான பிரச்சனைகளை தமிழ்நாட்டு உரிமையை நான் பெற்றுத்தர்றேங்கிற மாதிரியான உங்களுக்கு தகவல்களை சொன்னாரா? அதனால தான் இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதிங்கிற பதவியை அவருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? ஏற்கனவே தமிழ்நாடு மக்கள் கர்நாடகத்துக்கு எதிராக மேகதாது அணை கட்டக்கூடிய அந்த விஷயத்துக்கு எதிராக தமிழ்நாடு மக்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கர்நாடகாவை சேர்ந்த ஒருவருக்கே நீங்கள் டெல்லி சிறப்பு பிரதிநிதி, இந்த பிரச்சனைகளை பேசக்கூடிய டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவியை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இது உங்களை நம்பி வாக்களித்த இந்த தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் அவமதிக்கக்கூடிய செயலை நீங்கள் செய்கிறீங்க. மக்கள் எதுக்காக உங்களை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க? மக்கள் ஒரு நல்ல மக்களாட்சியை நீங்கள் கொடுப்பீங்கிறதுக்காக தான் உங்களை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கும் இல்லை உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கும் உயரிய பதவிகளை, மக்கள் வரி பணத்தில் சம்பளத்தை கொடுக்கக்கூடிய உயரிய பதவிகளை கொடுத்து நீங்கள் முதலமைச்சராகிய விஜய் நீங்கள் அழகு பார்ப்பதற்காக மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கலை. ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டில் மேகதாது அணை பிரச்சனையத்தில் தமிழ்நாடு மக்கள் போராட்ட களத்திலையும்
வேதனை. ஏன்னா தங்களுடைய வாழ்வாதாரம் இதில் சீரழியப்படுங்கிற அந்த வேதனையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதிகாரம் தன் கையில் கிடச்சுன்னா என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு நினைப்பு உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை மாற்றிட்டு இந்த தமிழ்நாடு மக்களுடைய எண்ணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட் நாராயணம் என்பவரை அவருக்கு நீங்கள் நியமனத்தை செய்ததை ரத்து பண்ணிவிட்டு உண்மையிலேயே தமிழ்நாடு மக்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் தமிழ்நாடு மக்கள் மீது அக்கறை கொண்ட அந்த கோரிக்கைகளை உணர்ந்த தமிழ்நாடு மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்த அதை பேசக்கூடிய ஒரு நபருக்கு அந்த பதவியை நீங்கள் வழங்க வேண்டும். ஏன்னா மக்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வாக்குகளை செலுத்தி உங்களை இந்த பதவிக்கு உட்கார வச்சுருக்காங்களே தவிர உங்களுடைய சுய விருப்பு வெறுப்புக்காக செயல்படுவதற்காக அல்ல. மக்கள் மேகதாது அணையை கட்டிட்டாங்கன்னா விவசாய மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாவாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரமே சிதைஞ்சிரும். அப்படிப்பட்ட மன உளைச்சலில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வெந்த புண்ணில் நீங்கள் வேலை பாய்ச்சக்கூடிய இந்த செயலை நீங்கள் விட்டுட்டு உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு கோரிக்கைகளை எடுத்து டெல்லியில் பேசக்கூடிய நபரை நீங்கள் தேர்வு செய்து அவர்களை டெல்லி அனுப்பி நம்மளுடைய பிரச்சனைகளை பேச வைக்கணுங்கிறத இந்த தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் வலியுறுத்துகிறேன். நன்றி.